அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சிவராமன், இயக்குனர் யூரோப் ஸ்டடி சென்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி நியூ இயர். அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். ஸோ September 2026 intake applications have been open, so we are going to talk about that basically. And இந்த வெபினார் இந்த லைவ் தமிழ்ல இருக்குங்க. ஸோ கம்ப்ளீட்லி இன் தமிழ். ஸோ இந்த ஃபார்மேட் ஆஸ் ஆல்வேஸ், நீங்க கீழே இருக்கிற நம்பர்ல உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். அதற்குண்டான பதில்களை இமீடியட்டா we will give. அண்ட் நீங்க கேட்குற கேள்வி இமீடியட்டா என்னோட ஸ்கிரீன்ல இங்க பப்ளிஷ் ஆயிடும். அதை பார்த்து அதற்குண்டான பதில்களை நிச்சயமாக கொடுப்போம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நிறைய ஆர்டிகல்ஸ் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ we are going to discuss இதை பத்தி எல்லாமே இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில உண்மையா சொல்லணும்னா இந்த இயர் ஆஃப் 2026ல நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரொம்ப 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 கம்மி ஆயிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸ்பெசிபிக் கேசஸ் பத்தி பேசல, ஓவராலா தான் நான் பேசுறேன். எஸ்பெஷலி இந்த யூனிவர்சிட்டி லேர்னிங், ஒரு இடத்துல போய் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையெல்லாம் தாண்டி அவங்களுக்கே எதுவும் தெரியல, நாங்க செல்ஃப் லேர்னிங் பண்ணிக்கிறோம், நாங்க யூடியூப் சாட் ஜிபிடி வழியா படிச்சுக்கிறோம்னு சொல்ற ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய ஆயிடுச்சு. அது ஏன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, தே ஆர் ஃபெட் அப். காலேஜுக்கு நாங்க 5-6 லட்ச ரூபா கட்டணும், அது இல்லாம தனித்தனியா கோர்சஸ்க்கு போய் அதுக்கு சில லட்சங்கள் கட்டணும் அப்படின்னும் போது பேரண்ட்ஸும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க. இன்னைக்கு யங்கர் ஜெனரேஷனும் ஸ்ட்ரெஸ் ஆயிடுது. எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய ஃபோக்கஸ் தான். ஒரு இன்ஸ்டிடியூஷனுடைய ஃபோக்கஸ் பணம் சம்பாதிப்பது தான் அப்படின்னா அங்க போய் நம்ம போய் குவாலிட்டி எஜுகேஷனை தேடுறதுல ஸ்கோப்பே இல்லை. அதே மாதிரி நீங்க ஒரு இன்ஸ்டிடியூஷனுடைய ஃபோக்கஸ் நாட் மேக்கிங் மணி அப்படின்ற பட்சத்தில் நீங்க போய் அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல படிக்கும் பொழுது உங்களுக்கு எல்லா விதமான ஸ்கில் செட்டும் கிடைக்கும். எக்ஸாம்பிள், நம்ம கண்ட்ரியில் இருக்கிற NITs, IITs அண்ட் IIMs. ஸோ அதான் நீங்க ஜாயின் பண்ணக்கூடிய இன்ஸ்டிடியூஷனுடைய நோக்கத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கல்வியினால் எந்த பிரச்சனையுமே வராது. கல்வியினால் ஏற்றம் மட்டும்தான், முன்னேற்றம் மட்டும்தான், ஏமாற்றம் என்பது இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம இந்த விஷயத்துல கிளியரா பதிவு செய்யறோம். நம்ம தவறான இடத்துல போய் படிச்சுட்டு, நம்ம தவறான கல்லூரியில போய் படிச்சுட்டு, தவறான கோர்ஸை எடுத்துட்டு நாளைக்கு வேலை கிடைக்கல, எக்கானமி சரியில்லை, அவரு சரியில்லை, இவரு சரியில்லை அப்படின்னு பேசுறதுல பிரயோஜனமே இல்லை. அனைவருக்கும் கல்வி என்பதை தாண்டி அனைவருக்கும் தரமான கல்வி கிடைச்சுதா இல்லையான்றதுதான் இங்க கொஸ்டின் மார்க். அண்ட் இந்த செல்ஃப் லேர்னிங் இதை பத்தி எல்லாம் லைட்டா அதை பத்தி நான் நிறைய பாயிண்ட்ஸ் எழுதிட்டு இருக்கிறேன். டீடைல்டா ஒரு வீடியோ போடுவோம். மேபி இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ்க்கு சில இடத்துல செல்ஃப் லேர்னிங் பண்ணலாம். பட் நீங்க மற்றபடி கோர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ், அதே மாதிரி சர்க்கியூட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்குலாம் செல்ஃப் லேர்னிங் எந்த அளவுக்கு பாசிபிள்ன்றது இட்ஸ் ஹைலி டிபேட்டபிள் டாபிக். ஸோ உங்களுக்கு கல்வி சார்ந்து உங்களுடைய பேச்சுலர்ஸ், மாஸ்டர்ஸ் சம்பந்தப்பட்டு எனி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருந்தால் 9884457722 நம்பருக்கு எங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. இமீடியட்டா அந்த கேள்விக்கு ஒரு பதிலையும் கொடுத்துருவோம். அண்ட் இந்த ஷோல இந்த லைவ்ல கேட்கக்கூடிய ஒரு பெஸ்ட் கேள்விக்கு ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் ஆம்பரும் நம்ம கிஃப்ட் வவுச்சரும் கொடுக்குறோம். பிகாஸ் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, அதற்கு எங்களுடைய ரெசிப்ரிகேஷனா தான் இது. பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் நல்லா யோசிச்சு பெஸ்ட் கொஸ்டினா கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் we do this actually. அடுத்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய ஆர்டிகல்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் உங்ககிட்ட பேசுறதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் அதுல நான் பேச நினைக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எக்கனாமிக் டைம்ஸ் ஆர்டிகல். இதுல கிளியரா என்ன போட்டிருக்குன்னா, ஏன்னா இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் ஒரு 4-5 பேர் சேர்ந்து பேசுறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க பேசுறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலை இல்லை, இல்ல அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப், இல்ல கம்மியான சம்பளம், இல்ல ஸ்ட்ரெஸ், ஏதோ ஒரு ஜாப்ஸ், ஏதாவது ஒரு பிரச்சனையை நோக்கியே இருக்கு. ஆனா வெகு சில யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான் லேக் ஆஃப் ஸ்கில்ஸ்ன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம ஸ்கில்ஸ் நிறைய டெவலப் பண்ணிக்கிட்டா நமக்கு நிறைய சேலரிஸ், நமக்கு நல்ல growth அப்படின்னு கிடைக்கும் அப்படின்னு உட்கார்ந்து பேசுறதே நீங்க பாத்தீங்கன்னா வெகு சில யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான். இன்னைக்கு நம்ம பிரச்சனையே என்னன்னு தெரியாம எப்படி நம்ம சொல்யூஷனை நோக்கி போக முடியும்? இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 30 years எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர், அவர்கிட்ட போயிட்டு, சார் நீங்க தான் 30 years எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர் ஆச்சே, எனக்கு என்ன பிரச்சனைன்னு என்னை பார்த்தே கண்டுபிடிங்கன்னு கேட்டா வெளியில போயிடுப்பா தம்பின்றுவார். ஸோ சார் எனக்கு கையில இந்த இடத்துல பிரச்சனைனா அதற்குண்டான சொல்யூஷன்ஸ் அவர் கொடுப்பார். ஸோ பிரச்சனைகள் என்னவென்று தெரியாமல் நம்ம சொல்யூஷனை நோக்கி இன்னைக்கு ஓடிட்டு இருக்கிறோம். அதனாலதான் எல்லா பிரச்சனையுமே இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதுல பாத்தீங்கன்னா எக்கனாமிக் டைம்ஸ் ரிப்போர்ட்ல என்ன போட்டிருக்குன்னா, ரொம்ப கிளியரா
49 மில்லியன் ஜாப்ஸ் ஆர் வேக்கண்ட்டுங்க பை ஃபினான்ஷியல் இயர் 2027. 49 மில்லியன் ஜாப்ஸ் ஆர் வேக்கண்ட். அதாவது வேலை வாய்ப்புகள் இல்லாம இல்லைங்க, அந்த வேலை வாய்ப்புகளை பெறக்கூடிய திறமைகள் தான் நம்ம கிட்ட இருக்குதா அப்படிங்கிறது தான் இங்க கொஸ்டின் மார்க். இதை நோக்கிதான் நம் பயணமும் கூட. பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே இன்னைக்கு வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ், மிஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி, பிசினஸ் டிசைன் இன்னும் புதுசு புதுசா வந்துட்டு இருக்கு. இப்ப அடுத்து வந்து சுந்தர் பிச்சை வேற சொல்லிட்டாருங்களா, அந்த ஆர்டிகல் எடுக்கிற பாருங்க. அவரு வந்து அவர் பாட்டு சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன சொன்னாரு? அடுத்து நெக்ஸ்ட் வந்து தட் இஸ் ஏஐக்கு அடுத்து என்ன வரப்போகுதுன்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங் தான் வரப்போகுது அப்படின்னு போட்டிருக்காரு கூகுள் சுந்தர் பிச்சை. குவாண்டம் கம்ப்யூட்டிங் இஸ் வேர் ஏஐ வாஸ் 5 years ago. வெகு சீக்கிரத்துல என்ன நம்ம பார்க்க போறோம்? பேச்சுலர்ஸ் இன் குவாண்டம் கம்ப்யூட்டிங், 10 லட்ச ரூபா ஃபீஸ், அதுக்கு ஒரு 10 லட்ச ரூபா கேபிடேஷன் ஃபீஸ் அப்படின்னு வரப்போது பார்க்க தான் போறோம். நம்ம இன்னைக்கு என்னன்னா ட்ரெண்டில் இருக்கிற கோர்சஸ்ல எடுக்கிறோம் அப்படிங்கிறது தப்பு இல்லை. பட் அது அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிடிச்சிருக்கா அதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். அந்த படிக்கிறதுக்கு உண்டான ஃபண்டமெண்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கான்றத பார்க்கணும். இந்த மாதிரியான ட்ரெண்டிங் கோர்சஸை சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு லேட்டஸ்ட் அந்த டெக்னிக்கல் நாலேஜ் இருக்குதா, அண்ட் அந்த கல்லூரியில லெபார்டரிஸ் இருக்குதா, இதெல்லாம் எதுவுமே பார்க்காம ஃபியூச்சர்னாலே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங்னு சொல்லிட்டு இன்னைக்கும் கேபிடேஷன் ஃபீஸ் கட்டி கியூல பேரண்ட்ஸ் கட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அடுத்த வருஷத்துக்கு உண்டான சீட்ஸுமே அட்வான்ஸ் புக்கிங்ல போயிட்டு இருக்கு. இதுதான் நிலை. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில பேர்லாம் இருக்காங்க காலேஜா போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்சஸ் தான் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி மெக்கானிக்கல், கெமிக்கல், சிவில், ஏரோநாட்டிக்கல், ஃபுட் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, மெக்கட்ரானிக்ஸ் இந்த மாதிரியான கோர்சஸ் சோழியை கம்ப்ளீட்டா முடிச்சுட்டாங்க. இன்னைக்கு நிறைய காலேஜஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸே கிடையாது. உள்ள படிக்கிறாங்க 5000 பேர் 6000 பேர் படிக்கிறாங்க ஒரு வருஷத்துலயும் சில கல்லூரிகள்ல. பட் டிபார்ட்மெண்ட்ஸே இல்லை, வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இட் அலைடு கோர்சஸ். இதனால என்ன ஆயிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியூஜ் லெவல் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூ ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா சப்ளை அண்ட் டிமாண்ட். இப்போ ஒரு 1000 பேர் படிக்க வேண்டிய ஒரு கோர்ஸை 40,000 50,000 பேர் படிச்சா எப்படி? இப்பதான் நான் டவுன் சவுத்ல ஒரு கல்லூரி போயிட்டு வந்தேன். இப்பதான் எக்ஸலண்டா அவங்க வச்சிருந்தாங்க கல்லூரி. பாத்தீங்கன்னா அந்த கிளென்லினஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். அண்ட் மிக முக்கியமா அந்த கல்லூரியில பாத்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் இருந்துச்சு. டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் அண்ட் லைவ் அண்ட் அப் அண்ட் ரன்னிங். ரொம்ப அழகா இருந்தது அந்த கல்லூரி பார்க்கறதுக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு சேர்ந்து ஒரு இடத்துல படிக்கிறதுக்கு பேர் தான் இன்ஜினியரிங் காலேஜ். வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் கோர்சஸை மட்டுமே சொல்லி கொடுத்துட்டு அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஸ்டிடியூட்னு பேர் வச்சிருக்கு. அதுக்கு யூனிவர்சிட்டியோ காலேஜோ நம்ம எப்படி பேர் வைக்க முடியும்? சரி, அப்ப இப்ப எல்லாருக்குமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கணுமா? இப்ப வேற யாருக்குமே வந்து மற்ற கோர்சஸ் படிக்க விருப்பமே இல்லையா? ஏரோநாட்டிக்கல் படிக்க விருப்பம் இல்லையா? பயோடெக்னாலஜி படிக்க விருப்பம் இல்லையா? எலக்ட்ரானிக்ஸ் படிக்க விருப்பம் இல்லையா? ரோபோட்டிக்ஸ் படிக்க விருப்பம் இல்லையா? கெமிக்கல் படிக்க விருப்பம் இல்லையா? இல்ல சிவில் படிக்க தான் விருப்பம் இல்லையா? இன்னைக்கு ட்ரெண்டுன்னு நம்ம போயிட்டு எல்லாரும் பண்றத நம்மளும் பண்ணாதான் நம்மளால சர்வைவ் ஆக முடியும்னு நினைக்கிறதும் தவறு. சில பேர் எடுக்கிற விஷயத்த நம்ம எடுத்தா மாட்டிப்போன்னு நினைக்கிறதும் தவறு. உங்களுக்கு எது பிடிச்சிருந்தா மட்டும் பத்துமா? அதற்குண்டான வேலை வாய்ப்புகள் நமக்கு எதுக்கு இருக்கு? இதெல்லாம் பார்த்துட்ட பிறகுதான் நம்ம ஒரு கோர்ஸ் தேர்ந்தெடுத்து படிக்கணும். இதுதான் நம்ம வந்து டேட்டா பிரகாரம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சஜஸ்ட் பண்றோம். திஸ் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பட் ஆனா இன்னைக்கு நீங்க வந்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்விக்குள்ள இந்த பணம் சம்பாதிக்கும் நோக்கம் உள்ள போய் பல பேர் சோழியை முடிச்சு விட்டுருச்சு. இப்ப ஜெர்மனில கரண்டா என்ன நடந்துட்டு இருக்கு? ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா டிபோர்டேஷன் ஆயிட்டு இருக்காங்க. They went to Germany for degrees. Now Indian students face deportation. அது ஒரு ஸ்பெசிபிக் ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டியில இருந்து. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த யூனிவர்சிட்டியில வந்து ஹாஃப் ஆன்லைன் ஹாஃப் வந்து பிசிக்கல் கிளாஸஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, விச் இஸ் அகெயின்ஸ்ட் த ஜெர்மன் லா. ஜெர்மன் லா என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஒரு ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்னா ஆன்லைன்ல படிக்கக்கூடாது, ஃபுல் அண்ட் ஃபுல் பிசிக்கல் கிளாஸஸ் மட்டும்தான் அட்டன் பண்ணணும்னு சொல்லு. ஏங்க, ஜெர்மனியில அவ்வளவு பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, 15 வருஷமா நாங்க அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம். ஏங்க இத்தனை பேர் இந்த ஜெர்மனியில இருக்கக்கூடிய அந்த பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்க்கு நீங்க ஏன் அனுப்புனீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேற என்ன, காசு, பணம், துட்டு, மணி உள்ள தள்ளு, அப்பதான் கமிஷன் கிடைக்கும். இப்ப கம்பெனி பேர் வச்சுக்கிறது, வாங்க ஜெர்மனி போங்க ஜெர்மனி எல்லாம் பேர் வச்சுப்பாங்க. பேர் வச்சுட்டு இப்ப நாங்க எங்ககிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் வர்றான் அப்படின்னா, பாசிபிள் நாட் பாசிபிள். இப்ப ஜெர்மனி தான் நீ போறியா, சரி ரைட் ஓகே, அதுக்கு பாசிபிள் நாட் பாசிபிள்னு சொல்லிடுவோம்.
பாசிபிள்னா ப்ராசஸ் பண்றோம், பாசிபிள் இல்லைன்னா நன்றி வணக்கம் முடிஞ்சு போச்சு. மற்ற நிறுவனங்கள் அப்படி பண்ண மாட்டாங்க. ஏன்னா உள்ள வர்றதே 2-3 ஸ்டூடெண்ட் தான். அவன் ஜோலி எப்படியா முடிச்சு விடணும் இல்லைங்களா? அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு, உனக்கு என்ன ஜெர்மனி தானே நாங்க அப்ளை பண்றோம்னு சொல்லி அவன் கேட்கிற யூனிவர்சிட்டிஸ், பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்க்கு போட்டு ரிஜெக்ஷனை வாங்கி கொடுத்து அவனை இந்த மாதிரியான பிரைவேட் யூனிவர்சிட்டியில தள்ளி விட்டுருது. நம்மளும் என்ன நினைச்சிடறோம், ஜெர்மனி தானே எல்லாமே ஒண்ணுதான் நினைச்சிடறோம். இது எப்படி? நீங்க 1 கிலோ தங்கம் வாங்க போயிட்டு கொஞ்சம் அமௌண்ட் கம்மி ஆகுதுன்னா திருப்பி வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வருவோம், இல்ல ஃப்ரெண்டை அனுப்பிச்சு விட சொல்லுவோம், இல்ல அந்த பணத்தை ரெடி பண்ணிட்டு திருப்பி வந்து வாங்குவோம். சரி 1 கிலோ தங்கம் பரவாயில்ல விட்டுருங்க, எங்களுக்கு 1 கிலோ வெண்கலம் கொடுங்கன்னு வாங்கிட்டு வருவீங்களா? ரெண்டுமே 1 கிலோன்ட்டு. ஸோ அதனால நம்ம சுதாரித்தால்தான் நம்ம இதுல இருந்து தப்பிக்க முடியும். இல்லாட்டி இந்த கமிஷன் சூழலுக்குள்ள பசங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா கதை முடிஞ்சது. இன்னைக்கு எத்தனை ஆயிரம் பேர் டிபோர்டேஷன். ரொம்ப பாவமா இருக்கு பாக்குறதுக்கு. பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 10,000 20,000 டியூஷன் ஃபீஸ் மட்டுமே கட்டிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த கமிஷன் வெறி, எப்படியாவது அவங்கள அந்த இன்ஸ்டிடியூட்ல தள்ளி விடணும், நம்ம அதிகப்படியான கமிஷனை பெற வேண்டும் என்ற நோக்கம் இருக்கும் பொழுது ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதனால என்ன பயன்? இதுதான் நான் சொல்லுவேன். எப்பவுமே நான் திரும்ப 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 சொல்றேன், எனி ஏஜென்ட்ஸ் கன்சல்டன்ஸ் நீங்க யாரை போய் சூஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணிக்கிறீங்களோ அதெல்லாம் உங்க விருப்பம். பட் நாங்க உங்களுக்கு ஃப்ரீ சர்வீசஸ் கொடுக்குறோம்னு சொல்றாங்களா, ரொம்ப டெக்னிக்கல் ப்ரோக்ராம்ஸ்க்கு உஷாராயிடுங்க. இதனால உங்களுக்கு எந்த ஒரு பயனுமே கிடையாது. அண்ட் என்னுடைய 4 ஆபீசஸ் சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், பெங்களூர்ல ஒரு ஸ்டூடெண்ட் கூட அந்த UK, அயர்லாண்டுக்கு நம்ம அனுப்புறது இல்லை. ஏன்? அதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, UK universities paying millions in agent fees to secure international students, as reported by The Guardian. அதனாலதான் நீங்க இன்ஸ்டாகிராம திறந்தாலே உங்களுக்கு என்ன நியூஸ் வருதுங்க, ஸ்டடி இன் UK get laptop free, ஸ்டடி இன் UK get flight ticket free. எவ்வளவு ஒரு ஆசை பாருங்க அவங்களுக்கு. உங்களுக்கு UKல அட்மிஷன் வாங்கியும் கொடுத்து, அவங்க ஃப்ரீ சர்வீஸும் கொடுத்து, அவங்க உங்களுக்கு ஃபிளைட் டிக்கெட்டும் கொடுக்குறாங்க. நீங்க எப்படி ஃபிளைட் டிக்கெட் கொடுக்குறீங்க? யார் விட்டு பணத்துல இருந்து ஃபிளைட் டிக்கெட் கொடுக்குறீங்க? என் அப்பா கட்டுற ஃபீஸ் காலேஜுக்கு போகுது, அதுல இருந்து உங்களுக்கு ஒரு கமிஷன் வருது, அதனால அதுல இருந்து நீங்க இதெல்லாம் பண்றீங்க, என்னமோ ஃப்ரீயா பண்ற மாதிரி. சரி, காலேஜ்ல இருந்து ஃபீஸ் கட்டுறாங்க, காலேஜ்ல உங்களுக்கு கமிஷன் வருது, எல்லாமே ரைட்டு. ஏன் அந்த கல்லூரி கமிஷன் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸை சேர்க்குதுன்னா டைரக்டா ஸ்டூடெண்ட்ஸ் சேரலையா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. தரம் தாழ்ந்த யூனிவர்சிட்டி, சப்ஸ்டாண்டர்ட் யூனிவர்சிட்டிஸ் இதெல்லாம் ப்ரமோட் பண்ணினால்தான் கமிஷன் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. எந்த அளவுக்கு அந்த யூனிவர்சிட்டியோடைய தரம் கீழே போகுதோ அந்த அளவுக்கு கமிஷன் மேல போயிட்டே இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு கமிஷன் யூனிவர்சிட்டியோடைய தரத்தை கீழே தள்ளுறாங்களோ கமிஷன் மேல போயிட்டே இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, குவாலிட்டி அதல பாதாளத்துக்கு தள்ளி பேங்க் பேலன்ஸை ஏத்துறது தான் வேலையே. இதே மாணவ மாணவிகள் புரிஞ்சுக்கிறது இல்லை. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோங்க. இப்போ தமிழ்நாட்டில் சென்னையில இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் பத்தி கேட்டா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும். இதே கோயம்புத்தூர்ல இருக்கிற யூனிவர்சிட்டியோ, இதே பூனேல இருக்கிற யூனிவர்சிட்டி பத்தி கேட்டாலே நமக்கு பெருசா ஐடியா இருக்காது. ஸோ இப்போ இதே UKல இருக்கிறதோ, இல்ல ஒரு ஆஸ்திரேலியாவில் இருக்கிறதோ, இல்ல கனடாவில் இருக்கிறதோ, ஸ்டூடெண்ட்ஸ் கிளியரா என்ன பண்ணலாம்னா, அந்த நாட்டின் டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டி எது, அந்த நாட்டின் நம்பர் 1 நம்பர் 2 பப்ளிக் யூனிவர்சிட்டி எது, அதுல போய் நீங்க டெக்னிக்கல் ப்ரோக்ராம்ஸ் படிங்க. அந்த நம்பர் 1 நம்பர் 2ல எனக்கு அட்மிஷன் கிடைக்கல சார், அடுத்த கண்ட்ரிக்கு போங்க. யூனிவர்சிட்டிக்காக கோர்ஸை காம்ப்ரமைஸ் பண்றது ஆபரேஷன் சக்சஸ், பேஷன் நோ மோர். இங்க ஏஜென்ட்ஸ் கன்சல்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்க எல்லாமே கமிஷன் தான். எங்க எங்களுக்கு அதிக கமிஷன் வருது, அங்க அந்த பையனை தள்ளி விடு. சரி, நீங்க கேட்கலாம், சார் நீங்க என்ன சார் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க ப்ரமோட் பண்றது, நீங்க எந்த ஷெங்கன் கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, பின்னாடி மேப்ல இருக்கிற கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த கண்ட்ரியில இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ப்ரோக்ராம்ஸ்க்கு நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3 பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் தான் ப்ரமோட் பண்றோம். ஓப்பனா எங்க சார்ஜஸ் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றோம். ஏன்னா இட்ஸ் ஆல் ஃப்ரீ ஆர் 3 lakhs per year onwards ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். யூனிவர்சிட்டில இருந்து டெக்னிக்கல் யூனிவர்சிட்டிஸ்ல இருந்து 10 பைசா கமிஷன் வராது. ஸோ வி ஓப்பன்லி எக்ஸ்பிளைன் வாட் இஸ் த சார்ஜஸ் வித் த GST இன் த பேங்க் அக்கௌண்ட். ஸோ நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. ஃப்ரீ சர்வீசஸ்ன்னு சொல்லிட்டு குப்பை யூனிவர்சிட்டிஸ்ல போய் படிக்கிறதா, இல்ல ஓப்பனா என்ன எக்ஸ்பென்சஸ்ன்னு தெரிஞ்சுட்டு டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்ல படிக்கிறதா, மாணவர்களாகிய நீங்களே டிசைட் பண்ணுங்க. அன்னைக்கு இந்தியா லெவல்ல பாத்தீங்கன்னா என்னுடைய 4 ஆபீசஸ் மட்டும்தான், யூரோப் ஸ்டடி சென்டர்ஸ் சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர் அண்ட் பெங்களூர் மட்டும்தான் இந்த கமிஷன் என்ற அடிப்படையில் ஒர்க் பண்ணாம ஓப்பனா என்ன எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்றோம். இன்னும் சில பேர் கேட்கறாங்க, ஏன் சார் நீங்க ஏன் சார் ஃப்ரீயா பண்ணக்கூடாது? நீங்க 100 ஸ்டாஃப் ஒர்க் பண்றாங்க, ஏன்னா எனக்கு கவர்மெண்ட் ஆஃப் ஃபண்டிங் கொடுக்குது. அது அல்ல இங்க விஷயம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லதை செய்தோமா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு பயனுள்ளதை செய்தோமா, அதுதான் இங்க முக்கியம். அண்ட் அதற்குண்டான சார்ஜஸ் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றோம். பிடிச்சிருந்தா ப்ராசஸ் பண்றோம், இல்லைன்னா வாழ்க வளமுடன் என்றும் அன்புடன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வெரி வெரி சிம்பிள், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ப்ராசஸ்.
ஸோ அடுத்த ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா அதான் இதனால தான் வந்து நம்ம இந்த யூகே பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அதை வந்து ப்ரொமோட் பண்றது இல்லை. இதுல பாத்தீங்கன்னா இந்த அடுத்த ஆர்டிகல் என்ன போட்டிருக்குன்னா, த ரிடக்ஷன் இன் கோர் இன்ஜினியரிங் சீட்ஸ். இதனால அந்த கோர் இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல், கெமிக்கல், சிவில் இந்த மாதிரியான இன்ஜினியரிங் கோர்சஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸே இல்லாததுனால மெனி ஃபேக்கல்டிஸ் தே ஹவ் லாஸ்ட் தேர் ஜாப். அதுல பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ப்ரொஃபசர் பாத்தீங்கன்னா அதுல இஸ் ஒர்க்கிங் ஆஸ் அ டெலிவரி பாய் ஏர்னிங் அரௌண்ட் 600 rupees per day. இது நான் சொல்லுங்க, எக்கனாமிக் டைம்ஸ்ல வந்த ஆர்டிக்கல். எந்த நிலைக்கு கொண்டு போயிருக்காங்க பாருங்க. வெகு சில கல்வியாளர்கள் காலேஜுக்கா போய் பெரிய கருத்தரங்கம் நடத்துற மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் ஃபியூச்சர், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் தான் ஃபியூச்சர்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் இம்பேலன்ஸை இன்னைக்கு இந்த இன்ஜினியரிங் எஜுகேஷன்ல எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் கிரியேட் பண்ணிட்டாங்க. அண்ட் இதெல்லாம் தான் மாற்றணும்னு நம்ம நினைக்கிறோம். எல்லா கோர்சஸும் எல்லாரும் படிக்கணும். ஒரு காலேஜா, ஒரு இன்ஜினியரிங் காலேஜா, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் டு பெங்களூர் கர்நாடகா கவர்மெண்ட் இன்னைக்கு அவங்க வந்து இதை சென்ஸ் பண்ணி கம்ப்ளீட்டாவே இன்னைக்கு எல்லா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா கம்ப்யூட்டர் சயின்ஸ் சீட்ஸ் இன் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு கேபெக்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபைனலி somebody has started to take a move. So this is what I wanted to say. அண்ட் யாருக்காவது எனி கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற நம்பர்ல கேளுங்க. 9884457722. இமீடியட்டா உங்க கேள்வி எங்களோட ஸ்கிரீன்ல வரும். அண்ட் வில் பி மோர் தென் ஹாப்பி டு ஆன்சர் யுவர் கொஸ்டின். அது மட்டும் இல்லாம the best question in this show will also get a small gift voucher from our side. And நம்ம வந்து பாத்தீங்கன்னா 6 லைவ் ஷோஸ் பண்றோம் ஒரு வாரத்துக்கு. 2 வெபினார் எவ்ரி வெனஸ்டே, எவ்ரி சண்டே, 2 யூடியூப் லைவ், 2 இன்ஸ்டாகிராம் லைவ். இத்தனை எபிசோட்ஸ் நம்ம பண்றோம். இந்தியாவிலே பாத்தீங்கன்னா நாங்க மட்டும்தான். ஏன்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷன் வி வாண்ட்ஸ் டு ஷேர், அவ்வளோ அப்டேட்ஸ் வி வாண்ட் டு கிவ் டு த ஸ்டூடெண்ட்ஸ். அப்போதான் வந்து வி கேன் ஒன்லி வென் யூ ஹேவ் ஆல் தீஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் யூ கேன் டேக் ரைட் அண்ட் இன்ஃபார்ம்ட் decisions and actions basically. So awaiting your questions. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா தாராளமா கேளுங்க. We'll be more than happy to answer them. And September 2026 intake பாத்தீங்கன்னா almost 500 plus students already enroll பண்ணிட்டாங்க. மிக மிக நன்றி. பிகாஸ் நம்மளை ட்ரஸ்ட் பண்ணி வந்து ப்ராசஸ் பண்ணி இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லா ஸ்டேஜஸையும் தாண்டி கொண்டு போய் கடைசியா அவங்கள வந்து சக்சஸ் அடைய வைக்கும் பொழுது அந்த ஒரு ஹாப்பினஸ் வேற எதற்குமே ஈடாகாது. முக்கியமா பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஆர் 3 lakhs per year ஆன்வர்ட்ஸ் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்ல தாராளமா நீங்க போய் சென்று படிக்கலாம். So first question from our friend Kaushik. Hello Kaushik. By the way, happy new year Kaushik. In Germany, which university is best to do masters? Technical universities or FH universities? Very good question. Kaushik, இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஸ்திரேலியா 50% விசா ரெஃப்யூசல், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து. கனடா 80% விசா ரெஃப்யூசல். யூஎஸ் பொறுத்த வரைக்கும் தலைவர் ட்ரம்ப் தலைமையில அங்க ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் ஓடிட்டு இருக்கு. ஸோ என்டையர் கிரௌட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு யூரோப்பை நோக்கி தான் வருது. ஸோ ஹியூஜ் காம்படிஷன் ஃபார் ஜெர்மன் அட்மிஷன்ஸ். லெட் மீ பி வெரி கிளியர். ஸோ அதனால எஃப்ஹெச்ஆ டெக்னிக்கல் யூனிவர்சிட்டியான்றதை விட எனி பப்ளிக் யூனிவர்சிட்டி ஆஃபரிங் ஃப்ரீ எஜுகேஷன் வி ஷுட் கிராப் இட் வித் போத் ஆஃப் அவர் ஹேண்ட்ஸ். என்ன கேட்டீங்கன்னா நீங்க ரெண்டுத்துக்குமே அப்ளை பண்ணணும். நம்ம எது கிடைக்குதுன்றத பார்க்கணும். பார்த்த பிறகுதான் வி கேன் யூனோ டேக் அ கால். அண்ட் பட் மிக முக்கியமா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக்கப் ஆப்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு ஜெர்மன் மட்டுமே அப்ளை பண்ணி மாட்டிக்கிறான். தயவு செஞ்சு ஜெர்மனி அப்ளை பண்றீங்களா, பேக்கப் ஆப்ஷன்ஸோட அப்ளை பண்ணுங்க. பேக்கப் ஆப்ஷன்ஸ் இல்லாம தயவு செஞ்சு அப்ளை பண்ணி மாட்டிக்காதீங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா காலங்கள் போயிட்டா திரும்ப கிடைக்காது. இது என்னுடைய 15th 16th இயர் இன் திஸ் பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி. ஒவ்வொரு வருஷமும் பார்க்குறோம். இந்த டேட்டாவை வச்சு தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு முடியும் முடியாதுங்கிறதையே நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்றோம். நிதின் குமார், ஹலோ, ஐ ஹவ் சைன்ட் அப் ஆல்ரெடி ஃபார் 2027 வித் இஎஸ்சி. ஓகே, 2027 என்ரோல் பண்ணிட்டீங்களா? ஓகே நிதின், தேங்க்யூ சோ மச். அண்ட் 2026 அட்மிஷன்ஸே இப்பதான் போயிட்டு இருக்கு. யூ என்ரோல் ஃபார் ஐ டூ ரிமெம்பர் one student enrolling for 2027. So okay, what's the question? I want to understand how do we get teaching assistants or university jobs while studying to support ourselves while gaining skills? See, when it comes to getting teaching assistants or university related jobs, you need to discuss with your professor. Few of our students have got it, but not on a bigger scale.
So once you get admitted to a particular university, you can talk to them, check out what sort of positions are available and plan accordingly. Okay, but I sincerely appreciate your intent, because Nitin, you don't want to work in a restaurant or a cafeteria. You want to work with university related. You want to work with professors. Hats off. Best wishes to you for your 2027 intake. அதே மாதிரிங்க 2026 intake உண்டான அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுங்கன்னா, கான்டாக்ட் பண்ணுங்க, டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்ளை பண்ணி ப்ராசஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிக்கலையா நோ ப்ராப்ளம். பிகாஸ் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் டிசிஷன்ஸ் எடுக்க முடியும். தட் இஸ் வாட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ thanks for Kaushik and Nitin for your question, and I am awaiting much more questions. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா தாராளமாக இந்த நம்பர்ல கேளுங்க. I'll be more than happy to answer them. ஸோ அடுத்து என்ன ஆர்டிகல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்குறாங்க, அதாவது நீங்க ஏங்க மெடிசன் அப்ராட் என்றத விஷயத்தை ஏன் நீங்க ப்ரொமோட் பண்றது இல்லை அப்படி. என்னோட 4 ஆஃபீஸஸ்ல சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர் அண்ட் பெங்களூர், இங்கே ஒரு ஆர்டிக்கல் இருக்குங்க. அதாவது நீங்கள் அப்ராட் போய் மெடிசன் படிக்கிறீங்கன்னா இந்தியா வந்த பிறகு ஒரு எக்ஸாம் எழுதணும். அந்த எக்ஸாம் எழுதின பிறகு உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்னு ஒன்று, அதுக்கப்புறம் பல ப்ராசஸ் இருக்கு. அதன் பிறகுதான் நீங்கள் பேஷண்ட்ஸையே ட்ரீட் பண்ண முடியும். அந்த எக்ஸாம்ல என்ன ஆகுதுன்னா, ஒரு 100 பேர் எழுதுறாங்கன்னா 81 பேர் ஃபெயில். அதாவது தேர்ச்சி விகிதம் 20% குறைவு. அதாவது ஃபெயிலியர் ரேட் 81.39%. இது எதுவுமே நான் சொல்லலை, நீங்களே பார்த்துக்குங்க. 81.39% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ராட்ல போய் மெடிசன் படிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்து அவங்களால அந்த எக்ஸாமை பாஸ் பண்ண முடியல. சரி, இந்த பாஸ் பண்ண இந்த 19% என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கெல்லாம் பாவம் எத்தனை வாட்டி இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாங்கன்றதே தெரியாது. ஆவரேஜா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா க்ளோஸ் டு 30 இயர்ஸ் ஆயிடுது. அவங்க வெறும் ஒரு எம்பிபிஎஸ் டிகிரியை முடிக்கிறதுக்கே. நீங்க சொல்லுங்க நேயர்களே, ஒரு 20% கூட தேர்ச்சி இல்லாத விஷயத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு யாராவது கொடுப்பாங்களா? ஒரு பணம் சம்பாதிக்கும் நோக்கத்திற்காக அப்ராடுக்கு மெடிசன் அனுப்பிச்சிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் 20% கூட பாஸ் பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சுமே இந்த வேலையை எப்படி நம்மளால செய்ய முடியுது சொல்லுங்க. அண்ட் கடந்த 15 வருஷமா 12-13 வருஷமா மெடிசன் அனுப்புறது இல்லை. அடுத்து வரக்கூடிய எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் சரி, சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், பெங்களூர்ல இருந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெடிசன் அப்ராட் அனுப்ப மாட்டோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மக்களுக்கு பயனில்லாத விஷயத்தை செய்து இந்த நிறுவனத்தை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நாங்களுமே சரி, எங்க பசங்களுக்கோ, எங்க கசின் பிரதர்ஸ்க்கோ, சிஸ்டர்ஸ்க்கோ, எங்க ஸ்டாஃப் பசங்களுக்கோ ஒரு யூனிவர்சிட்டியோ, ஒரு கோர்ஸோ, ஒரு கண்ட்ரியோ கொடுக்க மாட்டோம்னா கிளையண்ட்ஸோடைய பசங்களுக்கும் கொடுக்க மாட்டோம். வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். இங்க கல்வியில பாகுபாடு, வேறுபாடெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே ரூல் தான். குவாலிட்டி எஜுகேஷன், பர்பஸ்ஃபுல் எஜுகேஷன். எஜுகேஷன் எதுக்குங்க படிக்கிறேன்? எதுக்கு நம்ம படிக்கணும் சொல்லுங்க? படிச்சு நமக்கு ஸ்கில் செட் டெவலப் பண்ணி அதன் மூலியமாக நம்ம ஒரு வேலை வாய்ப்பை பெறணும். கரெக்டுங்களா? வேலை வாய்ப்பை பெற முடியாத கல்வியை படிச்சு என்னங்க பண்றது? அதாவது மெடிசன் அப்ராட்லாம் நான் சொல்லுவேன், நீ இப்ப இந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் அனுப்புறாங்க, இல்லாத பொல்லாத சொல்லி அனுப்புறாங்க. ரைட், ஓகே, சூப்பர், பண்ணுங்க. உங்க பசங்களை அனுப்புங்களேன். நீங்களும் சொல்றீங்க 10 வருஷமா ப்ரொமோட் பண்றேன், 15 வருஷமா ப்ரொமோட் பண்றேன். ஒரு 100 டாக்டர் இன்டர்வியூ எடுத்து போடுங்க, எங்கெங்க ஒர்க் பண்றாங்கன்றத பார்ப்போம். நான் 100 இன்டர்வியூ போட்டேன். நான் என்னோட சேனல்ல 100 இன்டர்வியூ போட்டேன். என் ஸ்டூடெண்ட்ஸ் எங்க படிச்சாங்க, இப்ப கரண்டா எங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க பேரு, எல்லா டீடைல்ஸும் யூடியூப் சேனல்ல இருக்கு. என்ன தவிர இந்தியாவில் யாருமே இந்த இன்டர்வியூஸை போடலையே. ஏன்னா ஃபவுண்டேஷன் இருந்தாதாங்க 5வது மாடி 10வது மாடி கட்ட முடியும். ஃபவுண்டேஷன் இல்லாம கிரவுண்ட் ஃப்ளோர் கூட கட்ட முடியாது. அதனாலதான் நாங்க சொல்றோம், அடிப்படை கல்வி முறை மாற்றம், மாற்றத்தினால் மட்டுமே வரும் முன்னேற்றம். மாற்றம் இல்லாட்டி வெறும் ஏமாற்றம் தான். இன்னைக்கு முன்னாடிலாம் நம்ம பேரண்ட்ஸ் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, ஐயோ நம்ம படிக்கலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்க, ஐயோ நம்ம இதை படிச்சுட்டுமே அப்படிங்கிற ஒரு நிலை தான் இன்னைக்கு இருக்கு. So that's how it is. And one more question from Kaushik: which country is best for doing masters in EEE apart from Germany? So first of all, EEE அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம ஊர்ல தாங்க. EEE, ECE, E&I,
அதெல்லாம் அங்கே கிடையாது எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் மாஸ்டர்ஸ் பொறுத்தவரை ரோபோட்டிக்ஸ் எடுத்து படிக்கலாம், ஈவன் மெக்கட்ரானிக்ஸ் கூட சில சமயத்தில் எடுத்து படிக்கலாம். எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூ வில் ஹேவ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹாய் சார், ஐ எம் சந்திரன். ஐ ஆம் 23 right now. I saw your live session several times. I am coming from the CSE domain. Okay. I am working in a startup company now. Now I want to study abroad. Which course is best according to you? How to apply for counseling? சந்திரன், ரொம்ப சிம்பிள் சந்திரன். கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல் பண்ணிக்கோங்க, ஆஃபீஸ்க்கு வாங்க, கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுங்க. அதன் பிறகு நீங்கள் டிசைட் பண்ணுங்க. நாங்கள் யார்கிட்டையுமே வேலையை விட்டுட்டு வந்துருங்க, அப்ராட் பெஸ்ட், அது பெஸ்ட், அதெல்லாம் இங்கே எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் வாங்க, இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா பாருங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா பாருங்க, உங்க பேரண்ட்ஸும் இதுக்கு சப்போர்ட் பண்ண தயாரா இருக்காங்களா பாருங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃப்ரீ ஆர் 3 lakhs per year ஆன்வர்ட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். வில் பி மோர் தென் ஹாப்பி டு கைட் யூ. பிளஸ் எஸ்பெஷலி இந்த ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்குலாம் என்ன சொல்லுவேன்னா, ஒரு சாட்டர்டே எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு மாதிரி நாளெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவ்வளோ பேர் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வராங்க. 29 years, 30 years, 32 years, 33 years மேரிட் ஆகி கிட்ஸோடலாம் வராங்க. சார் நாங்கள் இப்போ போய் படிக்க முடியுமான்னு கேட்குறாங்க. வெரி சாரி, நாங்கள் ஸ்ட்ரிக்டா 25 yearsக்கு மேலே ப்ளஸ் ஆர் மைனஸ் கொஞ்சம் இருக்கலாம், ப்ராசஸ் பண்றது இல்லை. ஏன்னா வீசா வர்றது இல்லை. நீங்க என்னங்க, நீங்க 50 வயசுல கூட போய் படிக்கலாம், நாங்க யாரு நோ சொல்றதுக்கு. பட் வீசா கிடைக்கிறது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. பிளஸ் நாங்க என்னைக்குமே எங்க டார்கெட் 99.5% மேல விசா சக்சஸ் ரேட் மெயின்டைன் பண்றோன்றது தான் எங்க டார்கெட். லாஸ்ட் இயர் வி அச்சீவ்ட் மோர் than 99% விசா சக்சஸ் ரேஷியோ இன் மை 4 ஆஃபீஸஸ், சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர் அண்ட் பெங்களூர். அடுத்த கொஸ்டின் ஃப்ரம் மதுவந்திகா. வாட் இஸ் த மினிமம் டியூஷன் ஃபீஸ் ஃபார் மாஸ்டர்ஸ்? ஹவு மச் டஸ் இட் காஸ்ட்? மதுவந்திகா, டியூஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃப்ரீ எஜுகேஷன் ஆர் 3 lakhs per year ஆன்வர்ட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். பட் இதே நீங்க நெதர்லாண்ட்ஸ், பிரான்ஸ் மாதிரி, டென்மார்க், ஸ்வீடன் மாதிரிலாம் தேர்ந்தெடுத்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இன்னும் அதிகம். ஸோ டிஃப்ரெண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. ஃப்ரீ எஜுகேஷனா இருந்தா கூட லிவிங் எக்ஸ்பென்சஸ் நீங்க பாத்தீங்கன்னா க்ளோஸ் டு 30,000 rupeesல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஜெர்மனில எல்லாம் ஃப்ரீ எஜுகேஷன், பட் லிவிங் எக்ஸ்பென்சஸ் 50,000-60,000 rupees per month இருக்கும். ஸோ கான்டாக்ட் பண்ணுங்க, டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணுங்க, ஃபுல் இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு தென் யூ கேன் பிளான். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃப்ரம் பத்மராஜ். To start a startup in automotive, do I want masters the skill in PG or should I do PG in management of business? Automotive startupக்கு உங்களுக்கு PG in business தேவை கிடையாது. உங்களுக்கு PG in automobile related தான் தேவை. இன்னைக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியே பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல்ல இருந்து வெளியில இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ஹைட்ரஜன் டெக்னாலஜி. ஸோ நீங்க அதை பத்திலாம் இப்ப படிக்கும் பொழுது உங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கும். பட் நம்ம இங்க ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்ல ஒன்னும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பெருசா வரல, எலக்ட்ரிக் கார்ஸ் பத்தி வரல, அவங்க ஹைட்ரஜன் வரைக்கும் போயிட்டாங்க. ஸோ தட் இஸ் மை ஆன்சர். பத்மராஜ், மேனேஜ்மெண்ட்ல இல்ல, நீங்க ஆட்டோமோட்டிவ் ரிலேட்டட் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ஆட்டோமோட்டிவ் ரிலேட்டடா டெக்னிக்கலா படிங்க. தட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின். Sir, which country is leading in technical achievements in Europe to study? And where is it more economic growth so that job opportunity is more? And also, how can engineering students go in supply chain field? Okay, it's a very different question. Engineering students தாராளமா supply chainக்கு போலாம். நம்ம கிட்ட சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. See, எந்த யூரோப்பியன் ஷெங்கன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க, 29 countries சேம் விசா, அதுல ஒரு 20 countries நம்ம ப்ரொமோட் பண்றோம். அந்த 20 countriesல உங்களுக்கு எங்க கிடைக்குதுன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்க. ஏன்னா நாங்கள் எப்போவுமே டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் தான் ஃபார் டெக்னிக்கல் ப்ரோக்ராம்ஸ் ப்ரொமோட் பண்ணுவோம். ஸோ கான்டாக்ட் பண்ணுங்க. ப்ரொஃபைல் இவாலுவேஷன் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். வாங்க, இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுங்க, யூனிவர்சிட்டி லிங்க்ஸை வாங்குங்க, தென் யூ கேன் டிசைட். ஓகே, நைஸ் கொஸ்டின். ஸோ ஐ ஆல்மோஸ்ட் 7 questions. ஸோ எனி மோர் கொஸ்டின்ஸ் கீழே இருக்கிற நம்பருக்கு கேளுங்க. வில் பி மோர் தேன் ஹாப்பி டு ஆன்சர். ஸோ இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாகவும் கைடன்ஸ் கொடுக்க முடியறது பார்த்தீங்கன்னா யூரோப் ஸ்டடி சென்டருடைய கல்வி ஆலோசகர்கள் மட்டும்தான். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா எனர்ஜி இன்ஜினியரிங் படிக்க முடியுமா, படிக்க முடியாதா? இப்போ ஒரு மெக்கானிக்கல் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் மெட்டீரியல் சயின்ஸ் படிக்க முடியுமா, முடியாதா? ஒரு பயோடெக்னாலஜி படிச்ச ஸ்டூடெண்ட் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் படிக்க முடியுமா, முடியாதா? இது வேற எந்த கல்வியாளர்களாவது பதில் சொல்ல முடியுமா? ஒன்லி யூரோப் ஸ்டடி சென்டர் கவுன்சிலர்ஸ்க்கு அதற்குண்டான ட்ரைனிங் கொடுத்துருக்கோம், அதற்குண்டான மென்டரிங் கொடுத்துருக்கோம். ஸோ தட் த ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது. ஒரு ஃபார்மசிஸ்ட் மாதிரி எங்க எந்த மருந்து இருக்கு, என்ன மாதிரியான மருந்து, எந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், இது அடல்ட் சாப்பிடலாமா, இது கிட்ஸ் சாப்பிடலாமான்ற கிளாசிபிகேஷன் ஒரு ஃபார்மசிஸ்டுக்கு தெரியும் பாத்தீங்களா?
அந்த மாதிரி தான் எங்களுடைய கல்வி ஆலோசகர்கள். ஒவ்வொரு கோர்சஸ்க்குமே யார் படிக்க முடியும், யார் படிக்க முடியாது, அண்ட் பிளஸ் ஜாப் ஓரியன்ட் இல்லாத கோர்சஸை நாங்களே ப்ரொமோட் பண்றது இல்லை. That's how it is. Any more questions before we end the show? கேளுங்க. I'll be more than happy to answer them. So September 2026 intake உண்டான அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் என்ரோல் பண்ண விருப்பம் இருப்பவர்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நாங்கள் மோர் தேன் ஹாப்பி டு ஹெல்ப் யூ. அண்ட் பிளஸ் இன்னைக்கு பேச்சுலர்ஸ் பார்த்தீங்கன்னா அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் வராங்க. நத்திங் லைக் கோயிங் அப்ராட் அட் யூஜி லெவல் இட் செல்ஃப். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். பேச்சுலர்ஸ்க்கே நம்ம வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் போகிறது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹலோ சார், ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் இன் டூயிங் எம்எஸ் இன் யூரோப். பை தி வே, இந்த கேள்வியெல்லாம் கேட்கும்போது உங்கள் பேரை போட்டிங்கன்னா ஐ வில் பி மோர் தேன் ஹாப்பி. ஸோ அதில் உங்கள் பேரை சொல்லி நான் அந்த கொஸ்டினை கேட்பேன். நெக்ஸ்ட் வாட்டிலேருந்து அதை பண்ணுங்க. ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் இன் டூயிங் எம்எஸ் இன் யூரோப். டெல் மீ a course that is related to automobiles. Currently in production engineering in GCT College, Coimbatore. And it is important to learn. See, first வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் தேவை கிடையாது. உங்களுக்கு ஆட்டோமொபைல் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து மெக்கட்ரானிக்ஸ் தேர்ந்தெடுத்து படிக்கலாம், ஆட்டோமொபைல் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் தேர்ந்தெடுத்து படிக்கலாம். அண்ட் இன் எனி அதர் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எக்ஸப்ட் ஜெர்மனி லாங்குவேஜ் இஸ் ஓகே. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நாங்க ப்ரொமோட் பண்றது இங்கிலீஷ் மட்டும்தாங்க. வேற்றுமொழி பாடத்திட்டத்தை நாங்க என்கரேஜும் பண்றதில்லை, ப்ரொமோட்டும் பண்றதில்லை. ஐ ஹவ் சீன் many interviews that many of them struggling without the German language. See, அதாவது நாங்க வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் மட்டும்தான். அண்ட் நாங்க ஜெர்மனி மட்டும் இல்லைங்க, 29 கண்ட்ரீஸ்ல 20 ஷெங்கன் கண்ட்ரீஸ் வி ஆர் ப்ரொமோட்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய ப்ரொஃபைல் எவாலுவேட் பண்ணுங்க, தென் அக்கார்டிங்லி வி கேன் பிளான். ஹாய் சார், ஐ ஆம் Irshad Ahmed, currently pursuing BSc Fire and Industrial. Further, I need to suggest. See, fire and industry related courses வந்து நம்ம கிட்ட இல்லைங்க. ஸோ தப்பா எடுத்துக்காதீங்க. We don't have such options. Yes. Next question. Okay. Yeah. Hi. My question for live. Do we need IELTS for joining PhD in Europe? PhD currently we are not processing. Maybe in the upcoming future we may start PhD, but still not sure. In most of the cases, I do think PhD IELTS is not required. This is what I personally think. But I am not processing PhD right now. Only bachelors and masters. Hi, I am Vidya here. Hi, Vidya. Do masters in architecture have value? First of all, I have sent excellent students for architecture. They're doing really well there. I have even posted few of their interviews in the channel. Please, architecture students, 2 requests I have. First is please do your masters, especially in European country. And second thing, focus on steel-based construction. The world is completely moving out of all this concrete and moving towards steel structures. So architecture students, தயவு செஞ்சு steel related படிங்க. Steel building, steel structures, steel bridges. It's going to be a big future. And you have a lot of opportunities when it comes to Germany. Architecture, we have free education or 3 lakhs per year onwards, fee structure options. Okay. Samyukta. Hello sir. Can you tell me about non-technical courses like multimedia design or data analytics? Studying computer science and engineering core. Okay, so Samyukta, you can contact us based on your specific course interest. We will try to match options for you. And yeah, computer science you can study data analytics course, not a problem. Okay. Wonderful. So any more questions? ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான ஃபார்மேட் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிகாஸ் இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் கேள்வி கேட்குறீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய எஸ்பெஷலி டியூரிங் த வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் நம்ம வந்து பதில் கொடுக்கும் போது இட்ஸ் லைக் வெரி வெரி ஹாப்பி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த நிறைய காலேஜஸ்ல அடுத்த ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குங்க. ஃபேக் ஹையரிங் ஸ்கேம். உங்களுக்கு இதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இந்த ஆர்டிகல் வேணும்னாலுமே இதில் டைப் பண்ணுங்க, நாங்கள் அனுப்புகிறோம். ஹையரிங் காலேஜஸ், ஹையரிங் ஸ்கேம் ஹேப்பனிங் இன் ஹைதராபாத் காலேஜஸ். இதில் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆர்டிகல். ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிளேஸ்மெண்ட் ஆயிடுச்சு. அந்த பிளேஸ்மெண்ட் வச்சு இவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ணிட்டாங்க. பட் கடைசியாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேலை கிடைக்கல. அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுதான் நான் திரும்ப 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 பதிவு செய்கிறேன்.
அந்த கல்லூரியோடைய இன்டென்ஷனை பாருங்க. அந்த கல்லூரியோட இன்டென்ஷன் மேக்கிங் மணி மட்டும்தான். நான் அங்க போய் மாட்டிக்கிட்டா விசிட்டிங் கார்டு மாதிரி ஒரு டிகிரி கிடைக்கும், அவ்வளவுதான். நீங்க தான் செல்ஃப் லேர்னிங் பண்ணிக்கணும். பட் நீங்க படிக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் மணியை ஃபோக்கஸ் பண்ணல, தே ஃபோக்கஸ் ஆன் ஹை குவாலிட்டி எஜுகேஷன்னா யூ கெட் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். தட்ஸ் வாட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து இப்ப நிறைய நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, இந்த என்ன சொல்லுவாங்க, 2K கிட்ஸ் சரியில்லை, இந்த ஜென்சி கிட்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, இவங்க பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. எப்படிங்க ஒரு யங்ஸ்டரை குறை சொல்வீங்க? ஒரு மனசாட்சின்றதே கிடையாது. ஆனா இவங்களை குறை சொல்லக்கூடிய எல்லாரையும் சொல்ல வரல. சில ஆசிரியர்கள் என்ன பண்ணிருக்காங்க, கோஸ்ட் ஃபேக்கல்டி ஸ்கேம். நம்ம யங்ஸ்டர்ஸை வந்து குறை சொல்றதுக்கு முன்னாடிங்க நம்ம எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கமான்னு பார்க்கணும். அதாவது ஒரே ஆசிரியர் என்ன பண்ணுவாராம், பல காலேஜில் ஒரு பேரை போட்டுருவாராம், புரியுதுங்களா? அந்த காலேஜ் அதை காட்டி அஃபிலியேஷன் வாங்கிடும். இதை ஒரு அறப்போர் என்ற ஒரு சூப்பர் இயக்கம் வந்து இதை கண்டுபிடிச்சு லைம் லைட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்பதான் அண்ணா யூனிவர்சிட்டி ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு அண்ணா யூனிவர்சிட்டி, நீங்க ஆக்ஷன் எடுக்கிறீங்க. ஆனா பாதிக்கப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸுடைய நிலை, அந்த கோஸ்ட் ஃபேக்கல்டி ஸ்கேம்ல ஃபீஸ் கட்டினவங்களோட நிலை, அந்த கல்லூரியில படிச்சவங்களுடைய நிலை அதோ கதி. அவங்க விக்டிம்ஸ், அவ்வளவுதான். ஸோ ஒரு யங்ஸ்டர்ஸை எப்படி நம்மளால மிஸ்கைட் பண்ண முடியும்? எல்லாருக்கும் பண தேவைகள் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதுக்காக ஒரு யங்ஸ்டர்ஸை மிஸ்கைட் பண்ணி சம்பாதிக்கணும் என்ற நோக்கமே தவறுங்க. இதனாலதான் பாத்தீங்கன்னா மெடிசன் அப்ராட் அனுப்புறது இல்ல, 1 இயர் டெக்னிக்கல் ப்ரோக்ராம்ஸுக்கு UK இதெல்லாம் அனுப்புறது இல்ல, PG டிப்ளமாக்கு அனுப்புறது இல்ல. இதெல்லாம் பாருங்க, இன்னொருத்தவங்க எல்லாம் ஆட்ஸ் பாக்குறோம், நாங்க லோன் வாங்கி கொடுத்துருவோம். நீங்க சொன்னா உடனே SBI HDFCல லோன் கிளியர் ஆயிடுமா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீங்க எப்படி லோன் வாங்கி கொடுப்பீங்க? இந்த ஏஜென்ட் சொல்றாங்க நாங்க உங்களுக்கு லோன் வாங்கி கொடுத்துருவோம். நீங்க என்ன லோன் வாங்கி கொடுப்பீங்க? எங்க அப்பாவுக்கு சிபில் ஸ்கோர் இருந்தா, அசட் இருந்தா லோன் வாங்கி கொடுப்பீங்க. ஸோ யார் அதுக்கு வட்டி அசலை கட்டுறது? நீங்க 80 lakhs எல்லாம் கடன் வாங்கி ஆஸ்திரேலியாவை போறாங்க, 50 லட்ச ரூபா கடன் வாங்கி UK போறாங்க. ஒன்னே ஒண்ணுதான் சொல்ல விரும்புறோம், அவங்களுக்கு எல்லாம் ஆல் தி பெஸ்ட். பட் நாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதெல்லாம் சஜஸ்ட் பண்றதே கிடையாது. நாங்க சொல்றது ஸ்பெண்ட் லெஸ், லேர்ன் மோர். அதிகம் கடன் வாங்கி மாட்டிக்காதீங்க. தாத்தா பாட்டி சொத்தை வித்து இவங்க எல்லாம் சொல்றாங்கன்னு போய் மாட்டிக்காதீங்க. அவங்க சொத்தை வாங்குறதுக்கு உங்க தாத்தா பாட்டி சொத்தை விற்க சொல்றாங்க, மாட்டிக்காதீங்க. அண்ட் யாராவது ஒருத்தங்க நாங்க உங்களுக்கு ஃப்ரீ சர்வீசஸ் கொடுக்குறோம் அப்ராட் எஜுகேஷன்ல சொல்றாங்களா, உடனே ஓடி போயிடுங்க. நீங்க படிக்கிறதுனாலும் பிரச்சனை இல்லை மாஸ்டர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃப்ரம் சிபின். ஹலோ சார், ஐ வாண்டட் டு அப்ளை ஃபார் 2026 வின்டர் இன்டேக். Can I do that now? I haven't given any language test also. சிபின் மாதிரி தான் நிறைய ஸ்டூடெண்ட் என்ன நினைச்சுக்கிறாங்க, லாங்குவேஜ் படிச்சாதான் யூரோப் போக முடியும்னு நினைக்கிறாங்க. இப்ப நான் ப்ராசஸ் பண்ற 500 பசங்கள்ல 490 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல அவங்களுக்கு எந்த லாங்குவேஜும் தெரியாது, அதை தான் இங்கிலீஷ் and their mother tongue. So Sibin, 2026 applications are wide open. Even today we enroll students. Even yesterday we enroll students. Applications are wide open. Contact us. We will do the profile evaluation, give you the options. அதுக்கு ஏத்த மாதிரி you can decide basically. So அதுதான். So இங்க அதான் லாஸ்ட் பாயிண்ட். இது பாத்தீங்கன்னா இதை வந்து காட்ட முடியாது. இதுல என்னன்னா UK யூனிவர்சிட்டிஸோடைய கமிஷன். இதுல பாத்தீங்கன்னா 1 to 9 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்த்து விட்டீங்கன்னா அந்த UK கல்லூரியில 8.5% கமிஷன். இதே 40 பேருக்கு மேல புடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10% மேல கமிஷன். எல்லாமே இந்த கமிஷன் அண்ட் ஸ்லாப் சிஸ்டம். இதுல மாட்டிக்கிட்டு முழிக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் தான். ஸோ இதெல்லாமே மாறணும். அண்ட் என்னை தவிர யாரும் இந்த அவேர்னஸ் எல்லாம் கிரியேட் பண்றதே கிடையாது. இதெல்லாம் இந்த ஃபேமஸ் கண்ட்ரி டெஸ்டினேஷன்ஸ் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு கமிஷனை சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. அண்ட் மக்களாகிய நீங்கள் கேள்வி கேட்கும், ஏன் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்க்கு என்ன அனுப்புறீங்க டெக்னிக்கல் ப்ரோக்ராம்ஸ்? ஏன் டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்க்கு அனுப்பல? ஏன் இவ்வளவு கடன் வாங்க வைக்கிறீங்க? நீங்க எப்படி ஃப்ரீயா எங்களுக்கு சர்வீஸ் பண்றீங்க? உங்களுக்கு பணம் எங்க இருந்து வருதுன்னு இந்த கேள்வி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டா எல்லாமே மாறிடும். இமேஜின் எல்லா அப்ராட் எஜுகேஷன் கன்சல்டன்ஸுமே இந்த கமிஷன் என்ற மாடல்ல இருந்து வெளியில வந்து எல்லாரும் சூப்பர் யூனிவர்சிட்டிஸ் ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கலாம், எவ்வளவு ஃபண்டாஸ்டிக்கா இருக்கும். பட் இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? சத்தியமா நடக்காது. காசு, பணம், துட்டு, மணி, எத்தனை பேர் என்னதான் நான் நிறைய அந்த கல்வியாளர்கள்லாம், சரி அந்த கம்பெனி ஓனரை விடுங்க, அந்த கல்வியாளர்கள்லாம் சில இதெல்லாம் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த யூனிவர்சிட்டி, இந்த காலேஜ், கனடாவில் இந்த காலேஜ் இருக்கு, அமெரிக்காவில் இந்த காலேஜ் இருக்கு, இதெல்லாம் ப்ரமோட் பண்றோம். அந்த கல்லூரிக்கெல்லாம் உங்க பசங்களை அனுப்புவீங்களா?
உங்க பசங்களை அனுப்புவீங்களா அந்த மாதிரியான கேடுகட்ட கல்லூரிகளுக்கு? கண்டிப்பா அனுப்ப மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த கல்லூரியை பத்தி நல்லாவே தெரியும். ஆனா உங்ககிட்ட அட்வைஸ் கேட்டு வர்ற பசங்களை அங்க அனுப்பிடுறீங்க. இதுக்கு என்ன பேருன்றது எனக்கு தெரியல. இவ்வளவு ஒரு தவறான செயல். நாங்க இங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோமோ அங்கதான் என்னோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நானாகட்டும் சரி, என் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் பசங்களாகட்டும் சரி, எல்லாரும் அங்கதான் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ ஐ திங்க் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டேன். ஒன் மோர் கொஸ்டின். ஹாய் சார், திஸ் இஸ் அஜய் குமார். ஹாய் அஜய். Could you please let me know the opportunities in robotics and related placement opportunities? First of all, robotics-க்கு இருக்கிற opportunities வேற எந்த ஒரு கோர்சஸ்க்குமே வந்து கிடையாது. They are excellent, they are amazing, and please study robotics. And நீங்க எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அஜய், அவ்வளோ வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ நீங்க எப்படி படிக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்கு. ஸோ மற்றபடி ஒரு சிக்கலும் இல்லை. ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் கொஸ்டின்ஸ். இந்த நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் யாரை வந்து நம்ம வந்து பெஸ்ட் கொஸ்டின் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ வுட் லைக் டு செலக்ட் யாரு 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 ஓகே, I would like to select the question related to automobile பத்தி கேட்டிருந்தார் இல்லைங்களா? That is, he wanted to ask எங்க அந்த question? So yeah, Padmaraj, to start a startup in automotive, do I need masters, the skill in PG, or should I choose PG in management? I specifically like that question actually. So thank you so much Padmaraj for your question. இந்த லைவ் ஷோவுடைய கிஃப்ட் வவுச்சர், யூ ஆர் தி வின்னர். ஓகே. அண்ட் எஸ்பெஷலி கோர் இன்ஜினியரிங் மேல நமக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு அலாதியான ஒரு பிரியம். ஸோ அதனாலேயுமே கூட இருக்கலாம். ஸோ வண்டர்ஃபுல், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த மாதிரியான ஃபார்மேட்டை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன்ஸ், ஃபீட்பேக்ஸுமே நீங்கள் இந்த நம்பருக்கு தாராளமாக அனுப்பலாம். அண்ட் அதையுமே we will try to incorporate into all these processes. So ஆல்மோஸ்ட் 45 மினிட்ஸ் லைவ் ஷோ உங்களுக்கெல்லாம் இந்த ஃபார்மேட்ல இந்த லைவ் நிகழ்ச்சி உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ we tried our best in giving you all lot of information. Again, open challenge. எங்களை தவிர இவ்வளவு ஓப்பனா, அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நான் கிளியரா பதிவு செஞ்சிடறேன். உங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைச்சிரும். உங்களுக்கு நான் ஃப்ரீ எஜுகேஷன் வாங்கி கொடுக்குறேன், ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுக்குறேன், கண்டிப்பா விசா வாங்கி கொடுத்துருவேன். எந்த ஃபால்ஸ் ப்ராமிசஸ் எதுவுமே கிடையாது. எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. ஐ ஒன்லி டூ த மென்டரிங் அண்ட் மோட்டிவேஷன் அண்ட் ப்ராசஸ். சரிங்களா? ஸோ தயவு செஞ்சு யாராவது ஃபால்ஸ் ப்ராமிசஸ் கொடுத்தாலும் நம்பாதீங்க. எங்க ஆஃபீஸ்ல அது நடக்க வாய்ப்பே கிடையாது. தட்ஸ் வை we are number 1 for 15 years. Okay, once again, happy new year 2026. Ocean full of fishes, so many opportunities. So briska எஃபர்ட் எடுங்க. உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. சரிங்களா? ஸோ தட்ஸ் இட். ஒன்ஸ் அகெயின் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பத்மராஜ் ஃபார் யுவர் கிஃப்ட் வவுச்சர். அண்ட் மீண்டும் ஒரு லைவ் ஷோல கண்டிப்பா சந்திப்போம். உங்களுடைய கொஸ்டின்ஸ், ஃபீட்பேக் இதுக்கு அனுப்புங்க. பிளஸ் we do live webinar every Wednesday, every Sunday 7:30 PM லைவ். ஸோ இதே நம்பருக்கு வெபினார்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வெபினார் லிங்கை we will share. ஓகே, தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.